இந்தியாவில் போன வருஷம் 2024 மட்டும் 22 லட்சம் பேர் நாய்க்கடிக்கு ஆளாகியிருக்கிறாங்க. இதில் 48 பேர் ரேபிஸ் தாக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. நாய்க்கடியாக இருந்தாலும் மற்ற விலங்குகளோட அட்டாக்காக இருந்தாலும் பொதுவாக கிராமப்புற பகுதிகளில் தான் ரொம்பவே சிவியராக இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது இதில் பாதிக்கப்படுறதுல 20% பேர் குழந்தைகள்னு புள்ளி விவரம் சொல்லுது. நிலைமை இப்படி இருக்கும்போது 2030க்குள்ள ரேபிஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிற இலக்கை நாடு அடையுமாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. பொதுவாக யார் தடுப்பூசி போட்டுக்கணும், யார் தடுப்பூசி போட்டுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது நிறைய பேருக்கு. இதில் மொத்தம் 3 வகை சொல்கிறாங்க. முதல் வகையில் பொதுவாக நம்ம வீடுகளில் நாய் வளர்க்குறோம். அந்த நாய் சில நேரங்களில் நாவால் நம்மளுடைய கையையோ இல்லை காலையோ வருடுது. அப்படிப்பட்ட சூழலில் இதுக்கு சிகிச்சையோ தடுப்பூசியோ தேவையில்லை. ஆனால் அதுவே அந்த நாய் வருடும்போது நம்முடைய தோலில் ஏதாவது ஒரு சிறிய காயம் இருந்து அந்த காயத்தின் மேலே உமிழ்நீர். ஏய் கங்க்ராட்ஸ், யார் அந்த பையன்? கல்யாணம் இல்லை, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி த பாஸ். பட்டுச்சுன்னா இதுக்கு கண்டிப்பாக நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும். இரண்டாவது நிலையில் நாய் நம்ம கூட விளையாடும் போது ஒரு சின்னதாக ஒரு கீறல் பட்டுதுன்னா இல்லை ஒரு சிறிய காயம் பட்டாலும் கூட அதுக்கு நம்ம தடுப்பூசி கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். மூன்றாவது நிலையில் டீப் வவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்றாவது நிலையில் நேரடியாகவே நாய் நம்மளை கடிக்கிறது. பல் தடமானது ரொம்பவே தெளிவாக தெரியும். அப்படிப்பட்ட சூழலில் கண்டிப்பாக நம்ம ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக்கணும். சில நேரங்களில் வலி பெருசாக இல்லை, காயமும் சின்னது தான், அதனால் எதுக்கு மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு அலட்சியமாக விட்டால் 100% ரேபிஸ் தாக்குச்சுன்னா மரணம் நிச்சயம். ஏன்னா 100% டெட்லி வைரஸ்ன்னு மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அதே நேரம் ரேபிஸ் தடுப்பூசி நம்ம போட்டுட்டோம், அதனால் நம்ம சேஃப் தான், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஏன்னா ரேபிஸ் தடுப்பூசி மட்டுமே 100% உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்காது. தடுப்பூசி போட்டுமே அது பலன் தராமல் உயிரிழந்து போனவர்களும் இருக்காங்க. ப்ரீ எக்ஸ்போஷர், போஸ்ட் எக்ஸ்போஷர்னு 2 வகையில் தடுப்பூசி போடப்படுது. ப்ரீ எக்ஸ்போஷர்னு பார்க்கும்போது பொதுவாக கால்நடை மருத்துவர்கள், பண்ணைகளில் விலங்குகளோடு வேலை செய்கிறவங்க, ரேபிஸ் பாதிப்பு அதிகம் இருக்கிற பகுதிக்கு அடிக்கடி டிராவல் பண்ணுறவங்க, இவங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக தடுப்பூசி போட்டு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது. இவங்களுமே குறிப்பிட்ட இடைவெளியில் பூஸ்டர் ஷாட் போட்டுக்கிட்டால் தான் எதிர்ப்பு சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும். போஸ்ட் எக்ஸ்போஷரில் நாய் கடித்ததுக்கு அப்புறம் ஒரு வேளை கடித்த நாய்க்கு ரேபிஸ் இருந்து அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே போய் நரம்பு மண்டலத்தை தாக்காமல் தடுக்க போடக்கூடிய பொதுவான ரேபிஸ் வேக்சின். அப்புறம் ஆர்ஐஜின்னு சொல்லப்படுற ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன், ஏஆர்வின்னு சொல்லப்படுற பொதுவான ஆன்டி ரேபிஸ் வேக்சினை நம்ம உடம்புக்குள்ளே போடும்போது அது நம்ம உடம்புக்குள்ளே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதன் மூலயமா ரேபிஸ் வைரஸுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே உருவாக்குது. பொதுவாக இந்த முறையில் தடுப்பூசியில் இன்ஆக்டிவான வைரஸானது நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தப்படுது. ஒருவேளை உண்மையிலேயே நாய் கடித்து அந்த வைரஸானது உடம்புல தாக்கும்போது அந்த நேரத்தில் இந்த எதிர்ப்பு சக்தியானது வேலை செய்யுது. பொதுவாக போடக்கூடிய ஆன்டி ரேபிஸ் வேக்சின் நம்ம உடம்புக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு 7 to 14 நாட்கள் வரை ஆகும். ஆனால் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டைப் இருக்குது. இந்த டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன் கடிப்பட்ட இடத்துல நம்ம உடனே போடும்போது நம்ம உடம்புக்குள்ளே அதிகப்படியான வைரஸ் உடம்புக்குள்ளே பரவாமல் தடுக்கும், எஃபெக்டிவாக வேலை செய்யும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இதன் மூலமாக ரேபிஸ் நோய்க்கு எதிராக ஏற்கனவே தடுப்பூசி போடாதவர்களுக்கும் இந்த எதிர்ப்பு சக்தியானது உடனடியாக பலன் தரும்னு சொல்லப்படுது. ஆர்ஐஜி வேக்சினை எப்போக்குள்ளே போடணும்? சமீபத்தில் ஒரு வேளை உங்களை நாய் கடிச்சிருந்து இந்த வேக்சின் போடலை, பொதுவான வேக்சின் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட பயப்பட தேவையில்லை. இந்த ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷனை நாய் கடித்த 7 நாட்களுக்குள்ளே போடணும். அதாவது உடனடியாக போடணும். அப்படி வாய்ப்பு இல்லைன்னா கூட 7 நாட்களுக்குள்ளே போட்டுக்கிட்டால் அது கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்குன்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. சரி, 7 நாள் கடந்துருச்சிங்க, நான் பொதுவான ரேபிஸ் வேக்சின் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பயப்பட தேவையில்லை. 7 நாளை கடந்துட்டதுனால பொதுவாக போட்டிருக்கக்கூடிய ரேபிஸ் வேக்சினே நம்ம உடம்புக்குள்ளே ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ண தொடங்கி இருக்கும். அதனால் அதுவே உங்கள் உடம்புக்கு நாய்க்கடிக்கு எதிராக வேலை செய்யும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இந்த இடத்துல சின்ன ஒரு சிக்கல் என்னென்னா, இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. நகர்ப்புறங்களில் பெரிய பெரிய மருத்துவமனைகளில் இந்த இன்ஜெக்ஷன் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஊரக பகுதிகளில் இந்த இன்ஜெக்ஷன் கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ரேபிஸ் வேக்சினோட விலையை கம்பேர் பண்ணும்போது இந்த இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷனுடைய விலை ரொம்பவே அதிகம். ஜென்ரல் ரேபிஸ் வேக்சினோட விலை 300 to 400 ரூபாய் தான். ஆனால் இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷனோட விலை 4000 to 6000 ரூபாய்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற பகுதிகளில் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் வசதியுடன் கூடிய போக்குவரத்து வசதி தேவைப்படுது. நாய்க்கடிக்குன்னு சிகிச்சை அளிக்க WHO வெளியிட்ட புரோட்டோகால் இருக்குது. அதாவது இப்படி தான் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் ஊரக பகுதிகளில் நிறைய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு இதை பற்றின முழுமையான நாலேஜ் இல்லாமல் இருக்கிறதா தரவுகள் சொல்லுது.
அதனால் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு ஏற்படுத்தணும். நாய் கடித்த எல்லாருமே இம்யூனோகுளோபுலின் வேக்சினை போட்டுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. தேவையில்லாத பயம் வேண்டாம். வீடுகளில் வளர்க்கக்கூடிய நாய்கள் நோய் தொற்றை ஏற்படுத்தாது. அதுவும் இல்லாமல் தடுப்பூசி போட்டு வளர்க்கப்படுது பெரும்பாலான நாய்கள். தெரு நாய்களுமே கூட எல்லா நாய்களுமே வெறி நாய்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில நாய்கள் ரேபிஸ் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட நாய்கள் நம்மை கடிக்கும் போது அது ரேபிஸ் தாக்கம் உள்ள நாயா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அதனுடைய அறிகுறி எப்படி இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் உங்ககிட்ட கேட்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம், உங்களை கடித்த நாய் வெறி நாயாக இருக்கும் அப்படின்ற சந்தேகம் இருந்தாலே அதை மருத்துவர்கிட்ட சொல்லும்போது பொதுவான ரேபிஸ் வேக்சின் கூட இம்யூனோகுளோபுலின் வேக்சினில் தான் போடுவாங்க. அப்படி போடும்போது அது கண்டிப்பாக உங்களுடைய உயிர் காக்கும். அதனால் தேவையில்லாத அச்சமோ பயமோ வேண்டாம்.